ஹலோ மக்களே, இப்போ ஒரு வழியாக காந்தூர் வந்துவிட்டோம். மணி கரெக்டாக ஒரு 8 மணி ஆக போகுது. இப்போ இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ஜீப் சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். 2500 இருந்துச்சு. அங்கே பாருங்க ப்ரோ, அந்த இடத்த காட்டுவா. இங்கே பாருங்க, செம்ம வியூ பாயிண்ட், சூரிய வெளியில் பாருங்க. என்ன ப்ரோ அது? செம்மலாம் ப்ரோ ப்ரோ ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி அது பறிச்சு தெரியல, பறிக்க விட மாட்டாங்க. எப்படி காட்டுங்களா? ஸ்ட்ராபெரி தோட்டம் மக்களே பாருங்கள். நான் கூட ஃபஸ்ட்டு இது ஆப்பிள் நினச்சேன், ஆனால் அது ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ராபெரிங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ராபெரியை நான் இப்போ தான் பார்க்குறேன். அதை மீன் ஃபார்மிங் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே ஆப்பிள் ஸ்ட்ராபெரி அதுமாதிரி நிறையா ஃபார்மிங் பண்ணுறாங்க போல. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு குட்டி காஷ்மீர்னு நினைக்கிறேன். பாருங்களேன் சுற்றிலும். கொஞ்சம் சைடில் விட்டாவோட கீழே விழுந்துருவேன், பயமாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குல்ல, அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. கொஞ்சம் சறுக்கி விட்டாலும் இந்த தண்ணிக்கு கீழே விழுந்துருவேன். நைட்டு ஒரு 9:30 வந்தோம். ஒரு 5 பேர் தங்கணும். அதுக்கு ஒரு 2500 ஆச்சு. நம்ம இந்த ஹோம் ஸ்டேலாம் தங்கியிருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டாகவும் வந்து இந்த ரூம் இது பண்ணிக்கலாம், நல்லா ஃபேமிலிக்காகவும் வந்து சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. சொல்லுங்கள். காரு ஃப்ரிட்ஜு மாரி ஆகிட்டு என்ன பண்ணலாம் இங்கே? ஆமாம், இங்கே பாருங்கள் மக்கள், இங்கே பாருங்களேன். பா ஃபுல்லாக இது மழையே கிடையாது, ஃபுல்லாக மிஸ்ட்டு. அந்த மிஸ்ட்டில் போய் பாருங்களேன், மேகம் ஃபுல்லாக உரசி இந்த ரேஞ்சுக்கு கார் ஆகிடுச்சு. ரூபா 8 மணிக்கே குளிருது. இவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க போல். சின்ன ஒரு அதிகமாக லைட்டாக இருக்குது. அது நல்லா பயங்கரமாக குளிருது. அதுக்கும் அப்படியே அந்த சன்னு நம்ம மூஞ்சில் போகிற ஒளி இருக்குது பார்த்தீங்களா, சொர்க்கங்க உண்மையிலே. இன்னும் 8 மணி ஆகுது, இன்னும் வந்து ஜீப் வரல. சரி, ஜீப் வரதுக்கு முன்னாடி நம்ம பேக்கெல்லாம் எடுத்து டிக்கியில் வச்சுருவோம். வச்சுட்டா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம்ல. வாங்க, நாங்கள் தங்கியிருந்த ரூமை பாருங்கள். இங்கே தான் வந்து நாங்கள் நைட் நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். இதான் எங்கள் ரூமு. ஒரு 5 பேர் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த பெட்டில் ஒரு 3 பேர், இந்த பெட்டில் ஒரு 2 பேர், ஒரு 5 பேர் தங்கியிருந்தோம். ஒரு பட்ஜெட்டான ரூம் தான் இது. 2500 வந்து இந்த இடம் ஒருத்து மேலேயே. ஆக்சுவலாக என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது மண் வீடுங்க. இது மண் வீட்டில் மேலே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு பசங்களோட வரோம், ஒரு 5 பேர் தங்கணும் அப்படின்னா தாராளமாக தங்கலாம். வந்து நைட்டு 10-10:30 மணிக்கு கேம்ப் ஃபயர் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுங்க. நைட்டு இந்த இடத்துல தான் கேம்ப் ஃபயர் போட்டுருக்கோம். இது கொஞ்சம் பட்ஜெட்டு மட்டும் அதிகம் போல். ஆனால் 50 பேர் தங்கலாமா ஒரே டைமில். இன்னும் மணி 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஜீப் வரல. ஜீப் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஃபுல்லாக காந்தூரை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டை வழியாக நாங்கள் ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கோம். முடிஞ்சால் நம்ம திண்டுக்கல் வழியாக போகிறோம். திண்டுக்கல்லில் வரும்போது பாதாள செம்பு முருகன் கோயில் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஆனால் போக முடியுமா, அந்த டைம் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து நாங்கள் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இல்லை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நாங்கள் ஊருக்கு போகணும். இந்த நைட்லாம் இந்த இடம் வந்து சரி குளிருங்க. ஆனால் இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று வந்து குளிரே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் நேற்று குளிரே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவே என்னால் முடியல. நேற்று போர்வெல்லாம் இல்லைன்னா சுத்தமாக எங்கள் நேரம் வரைச்சி தான் இருப்போம். அந்த அளவுக்கு ஃபுல்லாக குளிர் இருந்துச்சு. அவங்க அதையே வந்து குளிரே இல்லைங்கிறாங்க. அப்போனா அவங்க சொல்கிற டைம் சீசனில் வந்து குளிர்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது உண்மையிலே. அவ்வளோதான் மக்களே, போய் எல்லா பேக்கையும் தூக்கி காரை டிக்கியில் வச்சலான்னு போயிட்டோம். அப்பா, நான் என் பேக்கை எடுத்து டிக்கியில் வச்சிடுறேன். ஏன்னா நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும். இங்கே பாருங்களேன், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு. இது என்ன படுத்து தூங்கிட்டு இருக்காப்ல. எப்பயுமே வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னா நம்மளோட பொருள் இருக்கான ஒரு வாட்டி செக் பண்ணுறது நல்லது ரொம்ப. ஏன்னா திரும்பி மிஸ் பண்ணோம்னா அங்கேருந்து முடியாத மாதிரி இருக்கும். அதனால் கிளம்பும் போது நம்மளோட பொருளாக இருக்கான ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. நம்ம சஃபாரி ஜீப் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம காந்தூரை சுற்றி பார்க்க கிளம்பிடலாம். வாங்க போவோம்.
ஃபுல்லா ஹனியா இருக்குங்க. ஆமாம் ஆமாம், ஹனி வந்துருக்குல்ல, ஹனி தேன். இதுல வந்து இந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்க ஆதிவாசிங்க, அவங்க கயிறு கட்டி இறங்கி தூங்கி எடுப்பாங்க. அந்த இதுல எடுப்பாங்க தேன் ஃபுல்லா ஆதிவாசி. நான் அந்த இடத்துக்கு போறோம், அங்கே போகிறோம். அந்த இதில் கயிறு கட்டி இறங்குவாங்க. கயிறு கட்டி இறங்கி எடுப்பாங்க. தேன் வேணும், நம்ம ஒரிஜினல் தேன் வாங்கிக்கலாம் ப்ரோ. ஓகே. இதுக்குள்ள உள்ள போனீங்கன்னா அந்த ஹனி ஃபுல்லாமே மேலே போய் பார்க்கலாம். மேலே பக்கத்துலேயே போய் பார்க்கலாம். அந்த மேலே அது வரைக்கும் போனீங்கன்னா பார்க்கலாம். கல்ல கொண்டு போய் நிறைய தேனை அடிச்சா வராதான். என்ட்ரி பீஸ்லாம் கிடையாது. என்ட்ரி பீஸ்லாம் கிடையாது. பார்த்து வீடியோ எடுத்துருந்தோம். சாப்பிட போறல ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரி இல்லை. வீட்டில் அது போதும். சரி போயிட்டு வந்தோம். போற வழியில எதுவும் இங்கே லோக்கல் லிக்விட் இல்லாத இல்லை. விஷம் கேட்குறான், வாங்கி கூட செத்துருவான். மக்களே, நம்ம வந்திருக்க ஃபஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா ஹனிராக் என்ட்ரி காந்தூரில் வந்திருக்கோம். இது ஃபுல்லாக என்ன பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் வந்து மேலே வந்து தேன் எடுப்பாங்களாம். ஃபுல்லாகவே தேனீங்கள் தான் அதிகமாக இருக்குமா. கல்லை விட்டு மட்டும் அடிச்சிடாதீங்க, அடிச்சு செத்திங்கன்னு சொன்னார் டிரைவரு. போய் பார்ப்போம். மலா இன்னும் குகை மாதிரி போயிட்டு இருக்குது. ஓப்பனா சொல்றேன், நம்ம ஈஸியா நம்ம நினைக்கிறோம். நம்ம சைடுல அங்கேயும் வந்து தேன்லாம் எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. ட்ரைபல்ஸ் நம்ம சொல்லுவோம், அவங்க எதுவுமே சக்கரை பாவு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே அவங்க எடுக்கிறவங்களுக்கு தான் வழி தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் போறப்ப நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், அவன் சொன்னாங்க ஒரு ஆரியா கடம்பன் படத்துல வரும்ல, ஆமாம் அதே மாதிரி கயிறு கட்டி இறங்குவாங்களாம். அதுதான் இப்போ அவ்வளோ ஈஸி கிடையாது ப்ரோ. இது எப்படி ஓப்பன் இந்த பாதை தானே? அவன் இங்கே சொன்னார், அது மேலே போய் பார்க்கலான்னு. முன்னாடி போங்க, பொறுமையாப்பா கல்லை எழுதி அடிச்சா கதை முடிஞ்சிட்டு பார்த்தேன். போ, என்ன போய்கிட்டே இருக்கும் போல. சொன்னாப்ல அந்த அப்படி போய் பார்ப்போம். வா, பேசக்கூட முடியல கைஸ், என்ன தொண்டையை கவுது கைஸ். இதுதான் அந்த இது ஹனிராக். இது மேலே தான் வந்து கைத்தை கட்டி ட்ரைப்ஸில் வந்து தேன் எடுப்பாங்களாம். நினச்சி போ, கயிறை கட்டி இறங்க நினச்சி போகிறோம். ஏன்னா இதை மாதிரி பண்ணால் தான் இயற்கையான இதெல்லாம் கிடைக்கும்ல. இல்லை முக்கால்வாசி பேர் கொஞ்சம் இளமையாக இருக்காங்க, ரொம்ப வருஷம் வர்றாங்கன்னா அதான். ஆமாங்க, அவங்க சாப்பாடு உண்மை நல்ல சாப்பாடாக இருக்கும். நல்ல தேன், உண்மையான இதுக்கு ஒரிஜினல் தேன் எல்லாம் கிடைக்குது. ஃபுட்டே அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க மாரி நூடுல்ஸ் சப்பாத்தி சாப்பிட்றாங்க இல்லைன்னு தெரியல. ஆனால் அவங்க இது ஒரு இதுவும் வேறு மாதிரி இருக்குது ஃபுட்டுலாம். இதுதான் அந்த ஹனிராக். அப்பா கடம்பன் படத்தில் ஆரி அவ்வளோ வரல, அங்கேருந்து அப்படியே கயிறு கட்டி இறங்கி அதை எடுத்துட்டு நினச்சி பா, அந்த நேரத்தில் உடம்புல போடணும். உடம்புல போடாமல் இறங்கிட்டா கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஹனிராக் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நேராக ஜிப்புக்கு போயிட்டு அடுத்தது எங்கே போகணுன்னு கேட்டு போவோம். நீங்கள் பாருங்களேன் மேலே அப்படியே எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாகவே தேன் தான். கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிட்ட, 70 இல்லை, ஒரு 100க்கு மேலே வந்து நிறையா தேன் கூடலாம் இருக்குது. இதுக்கு மேலே போதா ப்ரோ? இதுக்கு மேலேயே பாதை போகுது போல். உள்ளே பார்ப்போம். பாரி கொண்டோமா? அந்த ஹனிராக்கோட பாரி கொண்டோம் நினைக்கிறேன் நம்ம. அங்கே போவோம். பா, நீ எது பண்ணாலும் தேனி விட்டு கலைஞ்சிரும். பா சொல்லிதான்ப்பா அனுப்பியிருக்காரு. எதாவது பண்ணாதீங்க, கடிச்சுதுன்னா அவ்வளோ சஞ்சலம் நம்மளுக்கு. ஏன்னா வந்து பெரிய கூடு வந்து மேலே கட்டியிருக்கோம். குட்டி குட்டி கூடலாம் வந்து இந்த மரத்தில் தான் கட்டியிருக்கோம். ஆமாம் பா, எடுத்துருக்காங்க. மக்களே பார்த்துங்க, தேன் கூட இது மாதிரி தான் மேலே கிட்டத்தட்ட 100-150 மேலே இருக்குது. 100-150 எவ்வளோ இருக்குங்க மேலே சொல்கிறேன் ப்ரோ. எடுத்துருக்காங்க. இது எடுத்தது போல இருக்கு. கொடுங்க. எடுத்தாச்சு. அது இல்லை எடுத்ததில் உளுந்துருக்காங்க மேலே. எப்படி எடுத்துதாங்க? அதான் எடுத்தாங்க தண்ணி ஊற்றுன்னு. அவங்க என்னன்னா மேலேயே வந்து தேனை புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஒரு சக்கியம் மட்டும் கீழே போடுவாங்க. இது மேலே இருக்கா? போங்க போங்க. ஆமாம், என்ன மேலே பொய்ன்னு இருக்குது.
சொன்ன உண்மைதான். அது சொட்டுது. அது தேனாங்க சொட்டுது. தண்ணி மழை தேன் சொட்டுது வேற. ஓ தண்ணியை குடிச்சா இனிப்பா இருக்கு. பாருங்க, தேனோட சேர்ந்து மழை பெய்யும் போது அந்த தேனும் அதில் கலந்து வருது போல. இன்னுமா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு போய் பேசுவீங்க. இது ஹனி ராக்குன்னு கத்துறாரு. போ. காந்தலூர்ல இருக்கிறடா ஹனி ராக். அப்படியே மேல கட்டுங்க. ஓ வந்துட்டமா? இன்னும் கிட்டக்க போறதா போறது என்ன இருக்கு? ப்ரோ வேணா போ, இதோட பாட்டி போ ப்ரோ. இல்ல இந்த இருக்கு, இந்த வந்துட்டு அவ்வளவுதான். இதுக்கு மேல போக முடியாது. இதோ இந்த பாறைக்கு மேல நிக்கலாம். என்ன இருக்குன்னு பாத்துட்டு வர வேண்டியதான். ஓகே வாங்க போ போ. இல்ல இப்ப ஓ நோ. இல்லை மக்களே, இதுக்கு மேலே போகிறது எனக்கு ரிஸ்க்குன்னு தோணுது. இதோட முடிஞ்சிச்சு. நீ பார்த்துப்பா. எவ்வளோ வாங்க 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 ப்ரோ, வாங்க ப்ரோ போவோம். அடுத்து பார்க்கலாம் வாங்க, டைம் இல்லை நம்மளுக்கு. எடுத்துட்டாங்க இதெல்லாம். அடுத்தது கட்டும் போது எடுத்துட்டாங்க. இவ்வளோ எடுத்துருக்கு பாருங்க, அந்த செலுத்து ஓரத்துலேயே பாருங்க. இவ்வளோ அப்போனா அச்சா இருக்குது. எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆமாம், அவர் என்ன சொன்னார் நம்மள்கிட்ட? தேன் கூட்டம் மட்டும் கலைச்சிடாதீங்க, செத்தோன்ட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த தண்ணிலாம் வரும்போது வாங்க மக்களே, உள்ளே பார்த்தாச்சு. பார்த்துட்டு கீழே சேஃபாக தான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக இங்கே இறக்கமாகவே இருக்குது. மேலே தேனி பூச்சி இருக்குது. யாராவது கல்லையில் விட்டாஞ்சாங்களோ இல்லை அதுவும் மனுஷருக்கு கீழே வந்துச்சோ அப்படின்னா கடிச்சிடும். தேனிக்கிட்ட கடி வாங்குற அளவுக்கு எனக்கு உடம்புல சக்தி கிடையாது. அதனால் நம்ம பார்த்து சேஃபாக எனக்கு நல்லது. பார்த்து 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 போங்க. வேணாம்ப்பா வேணாம்ப்பா வாப்பா. அவ்வளோதான், தேவலா வம்பு. இப்படி ஆயிடுன்னு பாலா போட்டு மாதிரி நீ கூட கிடையாதுங்க. மழை பெஞ்சு வாங்க வந்து பாருங்க. அட்டைப்பூச்சி இருக்கு போய் ப்ரோ. அட்டைப்பூச்சியில் தண்ணி இங்கே அந்த தண்ணி வந்து மேலே அந்த தேன்லேருந்து பட்டு வந்து விழுவுது. சரிதா? ஆமாம், என்ன பிசிறு இருக்குது. அதான் எப்படி தண்ணினா எப்படி இருக்கும்? ஆமாம், சரி சொல்கிற மாதிரி கூட தேனில் கலந்துருக்கலாம். ஆனால் ரிஸ்க் வேணாம் ப்ரோ, வாங்க போ. ஹனி ராக் பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது. நேராக போகணும் ஷூட்டிங் ஸ்பாட்னா. அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங் ஸ்பாட் வித் வியூ பாயிண்ட் ட்ரைபல் ஸ்கூல் ஏரியா. பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸு, தேனு, பின்ன லெமன் கிராஸ் கூட தைலம், ட்ரீ ஹவுஸ் எல்லாமே இருக்குது. ஓ இதை ஷூட்டிங் பண்ணா போகும்போது 50 ரூபா கொடுக்கும். ஓகே அந்த புள்ள ஒன்று பாருங்க பாருங்களேன், புள்ள பாருங்களே. அதனால பேச்சு மோந்து பாருங்களேன். வண்டி போது மோந்து பாக்குறபடி தைலாசம் வருது. லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் அது. ஆனால் லெமன் ஸ்மெல் வருதுங்க அது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதான் போகிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அங்கிட்டு போனீங்கன்னா வியூ பாயிண்ட். இந்த ட்ரீ ஹவுஸ் மேலே ஏறி பார்க்கலாம். அந்த ட்ரீ ஹவுஸ் மேலே ஏறி பார்க்கலாம். ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பில்லு இருக்கு பார்த்தீங்களா? இதில் விவசாயம் இந்த லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் தயாரிக்கிற இடம் தான் இருக்குது. அந்த ட்ரைபல் ஸ்கூல் அது. ஓகே ஓகே. ஓப்பனில் தான் இருக்கும். அது போனீங்கன்னா தேனு, பின்ன தைலம், இந்த லெமன் கிராஸ் லைவ்லேயே உண்டாக்குவாங்க. அதெல்லாம் பார்த்து வேணா வாங்கிட்டு வாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த வியூ பாயிண்ட் பார்த்துருவோம். வியூ பாயிண்ட் பார்த்துருவாங்க. வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும். ட்ரீ ஹவுஸ் மேலே ஏறி பார்க்கலாம். அங்கே போயிடுமா? அங்கே கூட்டம் இல்லை. எல்லாம் போற ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் இருக்கு. போய் பார்த்து நமக்காக உள்ளது வாங்க. இல்லை எது ஹைட்டு இல்லை. வாங்க, இதான் ஹைட்டு. இப்போ ஹைட்டு வேணுமா? இல்லை யாரும் இங்கே ஏறவே நம்ம போய் உட்காந்துருவோம். இல்லை அது ஹைட்டு கம்மிப்பா. திறப்படையில் போயிடுவாங்க.
மக்களே மேலே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது, அது மேலே இப்போ ஏற போகிறோம். வாங்க. நல்லா ஹைட்டாக தாங்க இருக்குது. ஏதாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிடலாம். இன்னும் வெயிட் ஆடுது. என்னங்க ஆர்வத்தில் ஏறிட்டேன், என் வெயிட்டுக்கு ஆடுது. மக்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போல. என்னாச்சு எவ்வளோ பயமா இருக்குது? பார்த்து 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 நான் கூட மேலே சின்னது நினைச்சு ஏறப்போ பயம் வந்துட்டு. ட்ரீ ஹவுஸ் உடஞ்சிட்டு கீழே வந்துடும், அதான் பயமா இருக்கு. என்ன ஒரு 15 ஸ்டெப் தான் இருக்குங்க மேலே ஹைட்டுக்கு. எனக்கு பயமாக இருக்குதுங்க, ஏன்னா எனக்கு ஹைட்னா கொஞ்சம் பயம். இங்கே பாருங்களேன், நான் நிற்கிற ஹைட்டுக்கு இது கீழே இருக்குது. இது என்னன்னா கீழே ரொம்ப நாங்கள் எங்கள் டீம் எல்லாம் ஃபுல்லாக வெயிட்டாக மேலே ஃபுல்லாக ஏறணும், அப்படியே அப்படி ஆடுதுங்க. ஏறுவோம். என்ன பாச்சு ஆய்பாட்டில் கீழே இறங்குறாங்க. மேலே காத்துல என்ன மக்களே, மேலே ஏறி வந்துட்டோம். இருந்தாலும் காற்று ஆடுது. நான் ஆடாமல் கையை மட்டும் நாட்டி காட்டுறேன். நம்ம இது தெரியாங்க, டக்குனு ஸ்லிப்பாக கீழே விட வேண்டியதான். கீழே பாருங்க என்னப்பா இவ்வளோ மேலே ஏற காற்று ஆடாது. பொறுமையாக இருக்கும், ஒரு இடத்துல உட்காந்து செட்டில் ஆகிடலாம். நான் உட்காந்துட்டேன், உடஞ்சாலும் மரக்கலை தூக்கி பிடிச்சி உட்காந்துருவோம். மேலே பார்க்க வியூ பாயிண்ட் இப்போ இப்போதான் புரியுது. காற்று ஆடுது, ரைட். நான் இங்கே இப்போ பிடிச்சிட்டு அப்புறம் உண்டை என்ன பண்ணுவீங்க, காப்பாற்ற முடியுமா? சொல்லாத நீங்கள். சரியான வியூ பாயிண்ட்டுங்க மேலே வந்தாச்சுங்க. ஆனால் காற்றுல வந்து அப்படியே பொறுமையாக பாருங்களேன், இந்த ஹைட்டு கீழே அப்படியே காற்றுக்கு எதுக்கும் அப்படியே அந்த மரம் அப்படியே ஆடுதுங்க. ஆடும் போது தான் ஒரு லைட்டாக ஒரு பயமே நெஞ்சுக்குள்ளே வருது. ப்ரோ என்ன ப்ரோ இந்த ஆட்டம் ஆடுது? காற்றுல ஆடுது. அந்த மரத்தோடு இருக்கிறதுனால அந்த மரம் சேர்க்கறதுனால இந்த இவ்வளோ ஹைட்டில் இருக்கும்ல அந்த காற்றுல ஆடிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க மழை தான் மேலே பார்த்து முடிச்சாச்சு. சரி கீழே இறங்கலாம் பார்த்தா கீழே பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது. இப்போ பாருங்க சரி மாதிரி இறங்குவோம். எனக்கு யாரும் ஆகணும். ஆமாட்டா லெமன் கிராஸ் தானே, பெக்காடி லெமன் ஆகிக்கிறதா? பெக்காடி லெமன் கிராஸ் இல்லை தயாரிக்கும். பெக்காடி லெமனில் தான் வைப்பாங்க. பாயில் என்னது அதான் லெமன் சோடா வராதுல, பெக்காடி லெமன். பெக்காடி லெமன் அதான் நெசம் பழம். கட்டையில் வச்சா கூட வாட வந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்து ஒரு வியூ பாயிண்ட் சொல்லாங்க. என்ன இதான் வியூ பாயிண்டா? என்ன வியூ பாயிண்ட் நான் சொன்னீங்க? இல்லை கீழே இறக்க வருது. சரி வாடா போதுமா? கூப்பிடுவோம் வந்துட்டே இருக்க வேண்டியது. என்னது அங்கே ஒரு லெஃப்ட் சைடு ஐயோ அங்கே லாஸ்ட்டு பாரு ப்ரோ, அதான் வியூ பாயிண்ட். ஜீப் வந்துட்டு போகிறோம். அம்பாவில் இது இங்கே உள்ள ஜீப்பு லெமன் கிராஸ் படிச்சுட்டு
உள்ள போகலாமா? போகலாம். இதோ போயிட்டு இருக்காங்களா பாருங்க எல்லாரும். வாங்க, இங்கே பாரு அங்கே அது அங்கே பாருங்கடா எவ்வளோ போகிறாங்க போகுது. இல்லை பார்த்து போங்க. லாஸ்ட்டுக்கு போகிறேன். ஒரு அளவுக்கு மேலே போகாதீங்க. உங்களை வச்சே டெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விட்டு போங்கய்யா. எதற்கு மஞ்சா சிங்கம், எதற்கு மஞ்சா யானை. ஏய் மக்களே, தலையை அப்படியே கிரிட்டு சுத்துதுங்க. வாங்க பாப்போம். வரப்பே நான் கொஞ்சம் லெமன் கிராஸா லெமன் பக்காடி இருந்தோம். அதாவது இது வந்து ஒரு லெமன் ஃப்ளேவர் ப்ரோ. அதை வச்சு மற்ற பொருளை தயாரிக்கிறாங்க, அவ்வளோதான். லெமன் தனி லெமன் லெமன் கிராஸுங்கிறது நம்ம ஆக்சுவலாக என்னன்னா டீ தூள் டீ தூள் அது லெமன் மின்ட் டீ தூள் லெமன் வந்து ஐஸ் டீ சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, அதுக்கு அந்த ஃப்ளேவர் உள்ளது. அப்படியா? இங்கே தான் விளைய மேலே. ஏய் தமிழே, பாப்பா அப்பா அவன் நல்லதுக்காக நீ கூப்பிடல, அதான் உன்னை போட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிடல. ப்ரோ நீ பார்த்து தமிழ் ப்ரோ. ஏய் இறங்கியே போயிடலாம் இங்க போகல. ஆனா சொல்றேன் நான் நார்மலா இப்ப இறங்கி போய் மக்கள் இப்படி இறங்கி போவாங்க, வழி இருக்கும். ஆனா ஒரு லெவலுக்கு மேல இறங்க முடியாது. காண்டலூர் வியூ பாயிண்ட். மக்களே, இந்த குளிருக்கு சூடாக மேகி தான் வேறு லெவலில் இருக்கும் போல. அதை ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த டைமில். சூடாக இருக்கு. அழுத்திங்க. இதானா சாப்பிடு நம்ம அடுத்து வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தோட்டமாக போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். தமிழ் எவ்வளோக்கா ஜூஸு? 60. இப்போ சாப்பிட்டோம், இருந்தாலும் ஒரு எனர்ஜிக்காக சாப்பிட்டு ஃபுல்லாகவே சாப்பிட்டு தருவாங்க. இன்னொரு பையன் வந்து விளாக் பண்ணிட்டு இருக்காப்புல, சின்ன பையன். ஸ்ட்ராபெரி தோட்டம் பக்கத்தில் நின்றுட்டு ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடிக்க போகிறோம். ஒரு சைடில் கேமரா வச்சுட்டு ஒரு சைடில் கழட்ட தான் முடியல, டைட்டாக இருக்குது. கழட்டிட்டேன். ஆக்சுவலாக வந்து இங்கே ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வைக்கல, அவ்வளோ கூலிங்காக இருக்குது இந்த கிளைமேட். எப்படி
குலுங்குறீங்க. வலிக்கிட்டு ஓடுது. நம்ம காரை தூங்க ஒரு தொட்டியே ஆளை விட்டுருவான். இப்போ ஆளை விட்டுறா. எனக்கு அப்படியே கீழே உள்ள வந்துட்டு இருக்கோம். பின்னாடி ஒரு ஜீப் நானே என்ன இந்த ஆட்டம் அடுத்து ஆட்டமா நினைச்சு பாரு கீழே இருக்கோம்ல. கச்சாவா கச்சாரா ஃபால்ஸ் நம்ம அடுத்த வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கச்சாரா ஃபால்ஸுங்க. அப்படியே இந்த ஃபால்ஸை பாருங்களா. Oh no! வந்தாச்சு ஃபால்ஸுக்கு. இதான் அந்த கச்சாரா வாட்டர் ஃபால்ஸ். குளிக்காதாக பார்த்தேன், ஆனால் வந்து சரி ஜில்லுன்னு இருக்கு, உடம்பும் சரியில்லை. ஸோ அதனால் உங்களுக்காக சரி குளிக்கிறோம்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இதுதான் குளியல், காக்கா குளியல். சாரி மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் டைம் நல்லா அருவியில் குளிக்கிற மாதிரி பார்க்கலாம்.
மாட்டிக்கிச்சு போலுங்க.